வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் ஃபர்ஸ்ட் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் ஐயா திருமிகு உமாபதி அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம். திடீர்னு எடப்பாடிக்கு அண்ணாமலையிலேருந்து டிடிவி வரைக்கும் ஒரே பாசமழையா இல்லை மிரட்டலா இல்லை ஒரு அக்கறையில் சொல்கிறாங்களான்னு தெரியல. தோல்வியிலேருந்து எடப்பாடி மீளணும்னா என்டிஏ கூட்டணிக்கு பிஜேபி கூட்டணிக்கு வரணும்னு டிடிவி. கூட்டணி இல்லைன்னா நான் சொல்ல முடியாதுங்கன்னா அது இருக்குன்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாதுன்னு தெனாலி மாதிரி அண்ணாமலை பேசுகிறாப்புல. ஏன் திடீர்னு எடப்பாடி மேலே இப்படி ஒரு கரிசனம் சார்? கரிசனம் கிடையாது, அந்த அண்டாவை தூக்கிட்டு போகணுன்றது தான். இன்னும் அந்த ஆளாக வந்து அடைய வைக்கணும், இல்லை நம்ம அடித்து தள்ளி விட்டு அண்டாவை தூக்கிட்டு வந்துடணுன்றது தான் பிளானு. அதுபடி தான் சொல்லி ஒவ்வொருத்தரையாக ஏவி விட்டுருக்காங்க. அண்ணாமலை, அப்புறம் இவர் டெல்லி போயிட்டு வந்தாப்புல யார் தினகரன், அவரை சொல்லியிருப்பாங்க, என்னங்க இது ஆளாளுக்கு பேசிகிட்டே இருக்கீங்க, நான் சொல்கிறது செய்ய மாட்டேன், உள்ளே இருக்கணுமா வெளியில் இருக்கணுமான்னு கேட்டிருப்பாங்க. நான் என்னங்க பண்ணுறது, ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன், அந்த ஆள் அடம் பிடிக்கிறாரு, என்ன பண்ணுறது. சரி, எதையா ஒரு அழுத்தத்தை கொடுத்து வர வைங்க. இழுத்துக்கிட்டே போய்ட்டுருக்கல. 2025 பிறக்க போது ஒரு வருஷம் தான் இருக்குது எலெக்ஷனுக்கு. இப்போ நம்ம அவன் வையவும் முடியல, வச்சுருக்கவும் முடியல, எல்லாத்துக்கும் உள்ளே வைக்கணும்னா சொல்லுங்கள். சரி, நீங்கள் போய் ட்ரை பண்ணுங்கன்னா நான் போய் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிப்பாங்க. யார்? டிடிவி சொல்லிப்பாங்க. நான் போய் அறிக்கை விட்டு பார்க்குறேன், வராங்களான்னு பார்ப்போம். அண்ணாமலை அனுப்பி விடுங்க, நடந்துச்சுன்னா நல்லது நடக்கட்டும், இல்லைன்னா நீங்கள் தூக்கி உள்ளே வச்சுருங்க, கதற அடித்து தூக்கி உள்ளே வைங்கன்றிருப்பாங்க. சரின்னா அது அந்தோட ரியாக்ஷன் தான் இது. அந்த கட்சியை காப்பாற்றுற மாதிரியும் எடப்பாடிக்கு நல்லது செய்கிறான் தினகரன், அதிமுக நல்லா இருக்கணும், அவர் ஆசை. தோல்வியிலிருந்து நீங்கள் மீளணும்னா நீ தான் தனியாக போயிட்டீங்களே, நீங்கள் ஒரு தனி கட்சியை ஆரம்பித்து தனி கடையை நடத்திட்டு இருக்கீங்களா, அப்புறம் அதிமுக எக்கேடு போட்டு போனால் உங்களுக்கு என்ன? அதிமுக வைத்தே போட்டி போடுறீங்க, அப்புறம் அதிமுக எக்கேடு கெட்டு போனால் உங்களுக்கு என்ன? நீங்கள் ஏன் ஆதங்கப்படுறீங்க அப்படின்ற ஒரு இது இருக்குது. ஸோ அந்த வகையில் வந்து டிடிவி அங்கேருந்து ஏவி விட்டுருப்பாங்க. போய் என்ன சொன்னது செய்ய மாட்டேறீங்க, ஒரு நாள் வெளியே விட்டு வச்சுருக்கோம், ஏதாவது கேஸை போட்டு தூக்கணுமா, இல்லை நீங்கள்லாம் யூஸ்லெஸ்ஸாகவே இருந்தீங்கன்னா நான் எப்படி அரசியல் பண்ணுறது டெல்லியில் சொல்லி விட்டுருப்பாங்க. அதோட ரியாக்ஷன் தான் இது. அண்ணாமலை அதே மாதிரி கொஞ்ச நாள் இது பண்ணுறதுனால தான் லண்டனுக்கு அனுப்பிவிட்டாங்க 3 மாதம். ஏன்னா இப்போ அவரை தான் எல்லாத்தையும் பகச்சிக்கிட்டு வெளியில் போன தற்கொலைங்கிற ரேஞ்சுக்கெலாம் திட்டினாப்புல. நீங்கள் யாருக்கு கையை காலை பிடிச்சலாம், நான் வரல, தற்கொலைத்தனமாக பேசிக்கிட்டு இருக்காங்க இவங்கெல்லாம் பேசிட்டு இப்போ கூட்டணியில் நான் எப்படின்னு நான் சொல்ல முடியாது. டெல்லியில் மேலிடம் தாங்க நான் முடிவு பண்ணோம். நாங்கள் அன்னைக்கு இதே வாய் தான் சொல்லிச்சு, இந்த பர்சு வாய் தான் சொல்லிச்சு. என்னென்னா நான் வந்து தன்மானம் இருக்கேன், நான் சொல்கிறத கேட்கல, நான் வெளியே போயிடுவேன்னு. இப்போ அது என்ன வாய், அது வேறு வாய், இது நார வாயா அப்படின்ற மாதிரி. இவங்களாம் அரசியலில் கேடு கெட்ட நபர்களுங்க. நீங்கள் வந்து என்னென்னா இன்றைக்கி ஒரு பேச்சு நாளைக்கு ஒரு பேச்சு மாற்றி இவங்க சொல்கிறது எதுவுமே நம்பகத்தன்மையான ஒரு விஷயமாகவே இருக்காது அப்படின்றதுக்கு இதெல்லாம் வந்து ஒரு உதாரணம். இப்போ இதில் வந்து அண்ணாமலை இல்லாத நேரத்தில் ஒரு விஷயம் நடந்தது என்ன அப்படின்னா, டெல்லியில் செல்வாக்கு பெற்ற ஆடிட்டர்னு என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க ஒருத்தர் சீமானை கூப்பிட்டு போய் ரஜினியை பார்க்க வச்சார். இதுக்கு எதிர்வினை அண்ணாமலை வந்த பிறகு இருக்குன்னு சொல்லப்பட்ட நிலையில் கிண்டியில் ஒரு முக்கியமான இடத்துல ஒரு கூட்டம் நடந்திருக்கு அதில் அப்படிங்கிற மாதிரியான தகவல்களும் பார்க்க முடியுது. அதாவது அவர் பண்ணதுக்கு ஆப்போசிட். அது கிண்டி நீங்கள் மறைமுகமாக சொன்னீங்க, அந்த கவர்னர் பாட்டில் அடித்த இடம் தானே, பாட்டில் எடுத்து அடித்த இடம் ராஜ்பவனில் சில டிஸ்கஷன்ஸ் போயிருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சொல்கிறாங்க. இந்த ராஜ்பவன் கடந்த காலத்தில் இபிஎஸ் ஓபிஎஸ் கையை கோத்து வச்ச இடங்கிறதையும் நம்ம மறக்கக்கூடாதுங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குல்ல. அப்போ அங்கே ட்ரங்க் பெட்டி வாங்க வச்சாரு, அவருக்கு வேறு ஏதோ அசைன்மெண்ட் இருக்குன்னு பார்க்கல. இல்லை, அந்த செலவு கொஞ்சம் ஆகுன்றக்கா, மறைமுக செலவு உள்ளே போய்ட்டு யாருக்கும் தெரியாதுல்ல. ஆனால் போலீஸ் சொல்லி கொடுத்தாங்கன்றது அவங்களுக்கு தெரியாது, புரியுதா அவனுக்கு. அங்கே வாசலில் பாதுகாப்பு மட்டும் போலீஸ் போடல, உளவு பிரிவு போலீஸும் அங்கே இருக்குது, ரைட்டா. இப்போ யார் காரில் ராஜ்பவனுக்குள்ளே போகிறாங்கன்னு தெரியாதா? வெளியில் சொல்லலைண்ணா வேற எங்கிட்ட ஸ்டார் ஹோட்டலுக்கு போனாங்கன்னா கூட தெரியாது. ஏன்னா ராஜ்பவனுக்குள்ளே மறைமுகமாக போகிறேன்னு சொல்லி எங்கள் அப்பன் குதிரைக்குள்ளே இல்லைன்ற மாதிரி ராஜ்பவனுக்குள்ளே எந்த கேட்டுக்குள்ளே போனாலும் உளவு பிரிவு போலீஸுக்கு தெரிஞ்சிடும், இந்த காரில் யார் எடப்பாடி போனாரா, இப்போ அண்ணாமலை எதுக்கு சொல்லாமல் கொள்ளாமல் போகிறாங்க அப்படின்னு. அதனால் எல்லாம் விஜய் தனி ஃப்ளைட்டில் போன மாதிரி தான், பேரோடு போட்டு விட்டாங்க பாருங்கள், திரிஷா ஃபோட்டோவோட. அந்த மாதிரி தான் இவங்க சென்ட்ரியே போய் ஸ்டேட் போலீஸ் தான், அது ஒன்று தண்ணி. நீங்கள் காரில் போனால் தெரியாது, இறங்கி உள்ளே போகும்போது பார்க்க மாட்டேன். நீ காருக்குள்ளேயே உட்காந்து கண்ணாடி ஏற்றினா கூட போலீஸுக்கு தெரியாத யார் போயிருக்காங்கன்னு, செக் பண்ணுறவனுக்கு தெரியாது யார் யாருது என்ன போது வருதுன்னு தெரியாதா, திருப்பி வரும்போது பார்க்க மாட்டாங்களா. ஸோ இவங்க ஒரு கோமாளிகள்லாம் சேர்ந்து ஒரு மடம் கட்டணும்னு பார்க்குறாங்க. அதுவும் கோமாளி மடத்தில் வச்சு அந்த பேச்சுவார்த்தை நடக்குது. ஸோ அப்படி இருக்கிறதுனால அந்த பவர் ஏஜென்ட்டு தான் வந்து இது பண்ணி விடாங்க. நீங்கள் வீட்டு பத்திரம் போடும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த புரோக்கர் தான் பத்திரம்லாம் ரெடி பண்ணுவாங்க.
பத்திர ஆஃபீஸில் போய் டைப் பண்ணுறது, வைக்கிறது, உள்ளே காசு கொடுக்கறது, அது கையெழுத்து வாங்குறது எல்லாம் அந்த மாதிரி ஒரு புரோக்கர் தான் ஒரு நபர். அந்த நபரை மத்தியில் தான் அந்த பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. ஸோ எது நடந்தாலும் 2026 பிஜேபி அதிமுக கூட்டணி தான் கன்ஃபார்ம். எடப்பாடி வரலைன்னா எடப்பாடி இல்லா அதிமுக, எடப்பாடி அனாதை ஆக்கிடுவாங்க. இப்படிதான் உங்களுக்கு சில பேர் போய் பொண்ணு கேட்பாங்க, பொண்ணை தரையா இல்லையான்னு. அவன் என்னப்பா நம்ம பொண்ணு பாவம் அப்பாவி குழந்தை, அதுக்கு ஒன்றும் தெரியாது, இவங்க வந்து எப்படி மிரட்டி பொண்ணு கேட்கலாம், பொண்ணை இது பண்ணிவான்னு பார்த்தா பாடா தரமாட்டேன்டான்னு தனுஷ் படத்தில் கூட வரும். அப்புறம் சொல்லுவாங்க, ஃபைனலாக சொல்லுவாங்க, பாரு நான் வந்து கூப்பிட்டா வந்துடுவான் மக, ஆனால் உனக்கு நாளைக்கு அசிங்கமாயிருப்பேன்றக்காக தான் விட்டு வச்சுருக்கேன். பொண்ணு உன் சம்மதத்தில் கல்யாணம் பண்ணி கொடுத்தா கொடு, இல்லைன்னா தூக்கிட்டு போய் நீ அனாதை ஆயிடுவேன், சோத்துக்கு வெளியிலாமல் ஆயிடுவேன், இப்படின்ற டைலாக தான் அங்கே சொல்லியிருப்பேன். உன்ட்ட பெர்மிஷன்லாம் கேட்கல, அதிமுகவை பாஜகவோட இணைக்க போகிறோம், நீயும் அதில் வர்றியா இல்லையா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. உன்ட்ட பர்மிஷன் கேட்கல, தகவல் சொல்கிறோம், நீ வர்றதுன்னா வண்டியில் ஏறிக்க, இல்லைன்னா உன்னை இறக்கி விட்டு அந்த வண்டியை தூக்கிட்டு நாங்கள் போயிடுவோம். இதுதான் மேட்ரு அன்றைக்கி நடந்தது. இதை தான் நம்ம 6 மாதமாக சொல்லிகிட்டு இருக்கோம். இந்த மாதிரி தான் நடக்கும். கடைசியில் எடப்பாடி அதுக்கு ஒத்து போகலைன்னா எடப்பாடியை வண்டியை விட்டு இறக்கி விட்டுட்டு சின்னத்தோடு போயிடுவாங்க. தங்கமணி ரங்கமணிலாம் ஏற்றிக்கிட்டு ஓபிஎஸ் எல்லாத்தையும் வண்டியில் ஏற்றிடுவாங்க. ஒரே இந்த கட்சிக்காரங்களாம் ஒரே சுமோவில் 10 பேர் போவாங்க பாருங்க. அந்த மாதிரி அதிமுகவில் இருந்த பிரிஞ்சவங்க பூராத்தையும் ஒரு வண்டியில் ஏறி பவன் கல்யாண் வேட்புமனு தாக்கலுக்கு இது மேலே ஏறி போகிற மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா வண்டியோடு தூக்கிட்டு போயிடுவாங்க. எடப்பாடி மட்டும் பஸ் ஸ்டாண்டில் நிற்க வேண்டியது. ஜெயக்குமார் அநேகமாக கூட இருந்தார். ஜெயக்குமார் கூட இருப்பார். அண்ணனே வண்டி போகுது என்னென்ன, ஆமாம் தம்பி டிரைவர் அவன் பக்கம் போயிட்டான் தம்பி, நம்ம என்ன பண்ணலாம், சரி நம்ம வண்டி இருக்குண்ணே வாங்கினே வீட்டுக்கு போவோம் அப்படின்னு கூப்பிட்டு போயிடுவாங்க. ஏன்னா இன்னைய தேதிக்கு அவர் ஒருத்தர் தான் அண்ணாமலை சொன்னதுக்கு ரியாக்ட் பண்ணுறாப்புல. அதாவது எங்கள் கூட்டணிக்கு யார் வேணாலும் வரலாம், பாஜகவையும் தவிர அப்படின்னு அவர் மட்டும்தான் சொல்கிறாரு, தவிர மீதி யாரும் சொல்ல மாட்டாங்க. அவரை மட்டும் பஸ் ஸ்டாண்டில் இறக்கி விட்டு போயிடுவாங்க. கேபி முனுசாமியோ இல்லை கேபி முனுசாமிலாம் அந்தர்பல்ட்டி அடிக்கிறதுல பயங்கரமான ஆளுங்க. இங்கே நிற்கிற மாதிரி தான் தெரியும், அடுத்து ஷேர் ஆட்டோ பிடிச்சி அடுத்த பஸ் ஸ்டாண்டில் போய் நிற்பாங்க. கேபி முனுசாமி மோசமான ஆள், அதி ஆபத்தான ஆள். அவருக்கு சசிகலா வேண்டாங்கிறது தான். ஏன்னா அந்த ஆமாம், திருப்பி இன்னொரு ஆதிக்கத்துக்குள்ளே நம்ம போகக்கூடாது. மோடிலாம் டெல்லியில் இருக்காரு, அவர் என்னப்பா இந்திக்காரங்க அப்படின்னு அந்த 4 வருஷம் என்ன வந்து டெய்லி நம்மளே பார்த்தாங்க. பதவியும் பணமும் இருந்தால் போதுன்றது தான் முனுசாமியோட திட்டம்லாம். அவை தான் நாடை நாசமாக்கி நம்ம இதில் பல திட்டங்களுக்கு போய் கையெழுத்தை போட்டு கொடுத்துட்டு இருந்தாங்களா, அந்த மாதிரியான ஒன்று. ஓபிஎஸ் போன வாரத்தில் போய் குலதெய்வம் கோயிலில் பொங்க வச்சார். இன்னைக்கு திருச்செந்தூர் கோயிலில் போயிட்டு இருக்காப்புல. ஏதோ பல்வேறு இடத்துல சூனியம் வைக்கிறதுக்கு போகிற மாதிரி தான் தெரியுது. என்னன்னு அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கா. ஏதோ ஆன்மீக பயணம்னு எடுக்க. ஆன்மீக பயணம்னா ஏற்கனவே சுடுகாட்டு பயணம் ஒரு டைம் போனாப்புல, சுடுகாட்டில் இடுகாட்டு பயணம், தியானம் பண்ணுறது, இது பண்ணுறதெல்லாம் தர்ம யுத்தம்லாம் நடத்தினார். இப்போ வந்து குலதெய்வம் கோயில் அப்படின்னு அலைய ஆரம்பிச்சாங்க. அதில் ஒரு ரிசல்ட் வந்துச்சுல, அந்த மாதிரிலாம் பண்ணி தான் திருப்பி கூப்பிட்டு போய் துணை முதலமைச்சர் ஆக்கி விட்டாங்க. இப்போ அதே மாதிரி இப்போ அங்கே கோயிலாக ஆமாம் ஆக்கிறதுக்கு போய் எலுமிச்சம்பழத்தை வெட்டி போடுறது, காசை வெட்டி போடுறது, இந்த மாதிரியான பூஜைகளை பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா ஏதாவது நல்லது நடக்கும் அப்படின்னு அவராக நினைக்கிறாரு. அவர் இன்னும் அரசியலுக்கு வரணுங்கிற அந்த ஒரு எண்ணம் இருக்கா, இல்லை கவர்னராக கொடுத்தா கூட பரவாயில்ல? இல்லை இருப்பார், அவர் அரசியலுக்கு இருக்குன்னா அதிமுக கேன்சல் பண்ணுறது தான் அவரோட இதுதான். ஆனால் வந்து இபிஎஸ் வந்து சைத்தான் பொம்மையை வீட்டில் வச்சுருக்காங்க, அதை வச்சு ஏவி விட்டால் டோட்டலாக காலியாகிடும். இவர் கோயில்களுக்குலாம் போகலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கேரள மாந்திரிகர்கள்லாம் இருக்காங்க. நீங்கள் சிட்ராவல் பண்ணால், நீங்கள் குரு ஏவல் பண்ணால் அவங்க சிட்ராவல் பண்ணுவாங்க, பண்ணி ஒழிச்சு கட்டிடுவாங்க. அந்த மாதிரி வந்து இதெல்லாம் வைக்க முடியாது. இந்த பேரும் தெய்வ வழிபாட்டில் அவர் போயிருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை அந்த ஆன்மீக டச்சுங்கிறது பிரச்சனை இல்லை. ஆனால் அங்கே போயிட்டு கருத்து கேட்டால் இது ஆன்மீக இடம் கோயிலுக்குள்ள. ஆமாம், அங்கே பதில் சொல்ல மாட்டார்ல, இதே உளறி விட்டா என்ன பண்ணுறது. இல்லை போன முறை மோடி ஜெயிக்கணும்னு காரணத்தை சொல்லிட்டு மோடி பேரில் தங்கத்தேர்லாம் எழுதார். அது அவராக கூப்பிட்டாருன்னா காட்டுவார். ஏன்னா இது மோடி வரைக்கும் போனால் தானே வாழ விடுவாங்க. அடிமை நம்ம பக்கம் வந்துருச்சு போலன்னு. ஏன்னா அங்கே ஜெயலலிதா அடிமை டயர் நக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இவர் இந்த அடிமை பூரா நம்ம பக்கம் வருது அப்படிங்கும் போது அவர் ஏதாவது பதவி தருவான்ருக்காங்க, தங்கத்தேர் இழுக்கிறாரு. அது ஐபி ரிப்போர்ட் போவாங்க, உங்களுக்காக அங்கே முன்னாள் முதலமைச்சர் ஒரு தங்கத்தேர்லாம் இழுத்துருக்காரு. இப்போ இது குத்தாமட்டாங்க, வேல் குத்தி இது எடுக்க விட்டுருக்கேன், அழகு குத்தி விட்டு பின்னாடி கொண்டியெல்லாம் மாட்டி டயர் இதை எடுக்க விட்டுருக்கணும். எதை இருந்தால் மோடி வந்து உடனே பதவி. பறவை காவடின்லாம். ஆமாம், பறவை காவடிலாம் அவர் வயசுக்கு தாங்காது, தொங்க விட்டிங்கன்னா போய் சேர்ந்துற மாதிரி ஆயிடும். ஆட்டி விட்டாயின்னு வைங்க, பறவை மட்டும் தனியாக போயிடும், காவடி தனியாக. அதனால் அந்த மாதிரிலாம் ரிஸ்க் எடுக்க மாட்டாப்புல. கம்பியை குத்தி விட்டுருக்கணும் வைங்க,
சும்மா எதுங்க தேர் இழுக்கிறீங்க, முதுகில் கொண்டியை சொல்லி விடுவாங்க, வாயில் அழகு ஊற்றி விட்டுருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அதை பார்த்த மோடி வந்து ஆச்சரியப்பட்டு ஏதாவது கொடுத்துருக்கலாம் பதவி. சும்மா கையில் பிடிச்சி இழுக்கிறதுக்கெல்லாம் தர மாட்டாங்க. இப்போ இந்த ராஜ்பவனில் நடந்த அந்த ஒரு கூட்டம் அப்படிங்கிறது அண்ணாமலை ஊரில் இல்லாதப்ப துக்ளக் டீம் பிளான் பண்ணதுக்கு நம்ம பார்க்க வேண்டியிருக்கோம். சீமானை கொண்டு போய் சேர்த்து விட்டுறலாம், அது செட் ஆகாதுங்கிறதுனால நாங்கள் ஏடிஎம்கே கூட போய்க்கலான்னு அண்ணாமலை டீம் எடுத்த முடிவு மாதிரி நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அவங்களுக்கு எதிராக. இல்லை அப்படி சொல்ல முடியாது, இது மேலிட உத்தரவு தான். மேலிடம் எப்படியாவது ஒரு மணிரத்னம் படத்தில், பழைய படத்தில் காமெடியில் கவுண்டமணி சாமியார் இருப்பான். சாமியார் இருந்துட்டு என்ன சொல்லுன்னா, இங்கே பாரு, ஒருத்தன் வேணான்னு சொல்லுவான், உன் தர்த்தினியம் தீரணும்னா இந்த 10,000 ரூபா எடுத்துக்க, அவனை விரட்டு, வேணான்னு ஓடுவான், அவனை எப்படியாவது இந்த 10,000 ரூபாய் வாங்க வச்சிட்டேன்னா அவனை பிடிச்ச பீடை தர்த்தினியம் பூரா ஒழிஞ்சிரும்னு இவன்ட்ட சொல்லிடுவான். அவனை கூப்பிடுவான், ஒருத்தன் உன்கிட்ட 10,000 ரூபா கொண்டு வருவான், நீ வாங்கவே கூடாது, 1 மணி நேரம்னாலும் அவனை அலைய விட்டு ஓட விட்டு வாங்கவே வேணான்னு சொல்லணும். கடைசியில் கொடுத்துடுவான் அவன் கையில் வந்து, அதை எடுத்துகிட்டு நேராக என்கிட்ட வந்து கையில் கொடு, நான் உனக்கு அதில் ஒரு 2,000 ரூபா செலவுக்கு தரேன். புரியுதா உங்களுக்கு? கடைசியில் யாருக்கு லாபம்? அந்த 10,000 ரூபா கொடுத்துருவான், இவன் ஓட விட்டு இவன் கொண்டு வந்து அவன்கிட்ட கொடுத்து அவன் வந்து கடைசியில் சாமியார் தான் 8,000. இந்த கதை தான் இவங்க பிஜேபி கதை. நீ வந்து அவனை துரத்து, அதான் அப்படி அவன் டெல்லியிலன்னு சொல்லுவேன், அந்த ஆடிட்டுன்னு ஒருத்தர் இருக்கான்ல, நீ வந்து துரத்துற மாதிரி துரத்து எப்படியும் 10,000 அங்கே கொடி கொடுத்துரு ரஜினிகிட்ட, அதை பிடிங்கிட்டு ஒருத்தர் ஓடி வருவான், அதை கொண்டு வந்து கடைசியில் கவர்னர் மாளிகையில் கொடுத்துருங்க, நாங்கள் எடுத்துக்கிட்டு மீதியை வந்து இது பண்ணுவோன்ற மாதிரி தான் இது கூட்டணிக்கு துரத்துறது. இந்த இதில் நம்ம கவுண்டமணி ரம்பாவை துரத்துவாங்க பாருங்க, கவுண்டமணி மார்வேஷம் கொடுத்தாரு, கார்த்திக் வந்து மறிச்சு மூஞ்சிலே குத்தி தேங்காய் மட்டை விழுந்து செத்து போயிடுவான்ல, அந்த கதை தான் இது. ரம்பா விரட்டுற மாதிரி தான் எடப்பாடியை வந்து ஏற்கனவே ஆட்களை வச்சு விரட்டுறது. ரஜினியை கொண்டு வந்து மறண்டு ஓடி வரும்போது மறைச்சு டக்குன்னு கட்சியில் சேர்த்து கூட்டணியில் சேர்த்துறது. இதுதான் எடப்பாடியை துரத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ கூட்டு வந்து அங்கே ராஜ்பவனில் அடைச்சி கட்சியில் சேர்த்து ஏதாவது பண்ணணுன்றது தான் என்னோட எய்மு. அது செஞ்சுருவாங்க 2015 எப்படி ரம்பா வண்டியில் ஏற்றிடுவாங்க. ஆனால் இதில் ஒரு விஷயம் என்ன கவனிக்கணும்னா, இந்த முறை ரஜினி பிறந்த நாளுக்கு மோடி வாழ்த்து சொல்லலை. அவர் அறிக்கையெல்லாம் வாழ்த்து நம்மளுக்கு விட்டார். முதலமைச்சருக்கு ஸ்டாலினுக்கும் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு தனியாக ட்வீட் போட்டுட்டு மொத்தமாக ஒரு அறிக்கை விட்டார். அதில் மோடிஜி வாழ்த்தே சொல்லலைங்கிறத பார்த்து எல்லாம் அப்படி என்ன ஆச்சு, இவர் நம்மளை ஏமாத்தினதுக்கு இதுக்கப்புறம் இவருக்கு எதுக்கு எதாவது செய்யணுங்கிற லெவலுக்கு தண்ணி. ஆமாம், அப்புறம் என்ன, அப்புறம் எவ்வளோ கெஞ்சி பார்த்தாச்சு, காலில் விழுகாத குறையாக கேட்டு பார்த்தாச்சு. இந்த வரேன் ஏமாற்றி கடைசியில் நடுத்தூரில் விட்டு அந்த கோவம் வருது. அதுக்கு பிறந்தநாளுக்கு வாழ்த்து வேறு சொல்லுவாங்களாக்கும் ஏமாத்துக்காரனுக்கு அப்படின்னு தான் அவங்க சொல்லியிருப்பாங்க, நம்ம சொல்லலை. அவங்க அட்மினே சொல்லியிருப்பா, ஜி போய் எத்தனை தடவை உங்களே மதிக்கலையே ஜி, இந்த நாட்டையே ஆட்டி படைச்சி எல்லாத்தையும் சுவாகா பண்ணி ஆட்டையை போட்டு எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம், நம்ம ஒரு சாதாரண ஒரு நடிகை அவங்கள மதிக்கலாங்கும்போது அவருக்கு எதுக்கு ஜி நீங்கள் போகிற, சரி அப்போ வேணா விட்டுருப்பாரு. ஏன்னா முந்தின நாள் சரத்பவாருக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொன்னது இருக்குது, அடுத்த நாள் பாரதியாருக்கு நூலெல்லாம் வெளியிட்ட இது இருக்குது, ரஜினிகாந்துக்கு வாழ்த்து கிடையாது. வேலைக்கு ஆகாதுன்னு தெரிஞ்சா உள்ளே போடாமல் விட்டுருக்காங்களே ரஜினியை பிடிச்சி, ஏதாவது ஒரு கேஸை போட்டு இடி கேஸ் ஈஸில் உள்ளே போடாமல் இருக்கிறதே ரஜினிகாந்த் சரி. ஏன்னா அவங்க வீட்டம்மா கேஸில் வேறு இருக்குது, டெல்லி வரைக்கும் இருக்குது, லாக் பண்ணி வச்சுருக்காங்க. அதில் கூட தூக்காமல் வச்சுருக்காங்கன்றதே ரஜினி பண்ணி வாழ்த்து போட வேணாம், பிறந்தநாள் என்னை வெளியே விட்டு வச்சுருக்கீங்களே அது வரைக்கும் சந்தோஷம்ன்ற ரேஞ்சில் தான் அவர் இருப்பார். இப்போ ரஜினியை கூப்பிட்டுட்டு வரேன்னு சொன்னவங்க மேலே எவ்வளோ இதில் இருப்பார். அவன் என்னைக்கா ஒரு நாளைக்கு அவன் அந்த ஒரு ஆடிட்டுன்னு ஒருத்தன் சுற்றிட்டு இருக்கான், அவன் என்னைக்கா இருந்தாலும் மகனை நீ என்னைக்காவது மாட்டு எலி கூண்டில் அப்படின்ற எதிர்பார்த்துட்டு தான் இருப்பாங்க. சிக்கனா அதோட ஓடிடுவாங்க, ஆட்சி மாறிச்சுன்னா ஊரை விட்டு ஓடிடுவாங்க அவங்களாம். ஒரு 2 வாரமான பார்லிமெண்ட்டில் அவர் எப்போனா தான் போவார், எப்போ போவார்னு அவருக்கே தெரியாதுங்கிற லெவலுக்கு இருந்த அன்புமணி இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா வருதுன்னு போது அது 2 நாளில் பார்லிமெண்ட்டுக்கு மேலே வைக்க வரலான்னு தெரிஞ்சு போயிட்டார். அங்கே போய் அவர் அது அன்புமணியெல்லாம் வந்து தமிழருடைய இன துரோகி. அன்புமணி மாதிரி ஒரு இன துரோகியே எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது. மிகப்பெரிய டுபாக் வரும், பார்லிமெண்ட்டுக்கே போகிறதே கிடையாது. அப்புறம் எதுக்கு உனக்கு எம்பி பதவி ரிசைன் பண்ணிட்டு போக வேண்டியதானே? அதுவும் அதிமுக கொடுத்தது. ஆமாம், அதிமுக பதவி கூட்டணி மாறிட்டு நீ மாணவ ரோசம் உள்ளவராக இருந்தால் ரிசைன் பண்ணியிருக்கணும்ல. அந்த எம்பி பதவியை வச்சுட்டு இந்த மக்களுக்கும் ஒன்றும் செய்கிறதில்ல. தமிழகத்தை நாசப்படுத்தக்கூடிய, இந்த நாட்டை தேசத்தை நாசப்படுத்தக்கூடிய சர்வாதிகார அராஜகத்துக்கு ஓட்டு போடுறதுக்கு போகிறேன்னா அப்போ நீ உள்குத்து தானே, காசு வாங்கிட்டு தானே, பயந்து தானே இருக்கீங்க. அன்புமணி மாதிரி ஒரு துரோகியை நீங்கள் பார்க்கவே முடியாது உண்மையிலே நீங்கள். ஏன்னா வந்து யார் ஓட்டு போட்டால் அதிமுகவோட கூட்டணியில் வாங்கின சீட்டு தானே, அந்த சீட்டை வச்சு எப்படிங்க அவருக்கு எதிரான கொள்கையை உள்ள ஆளுக்கு போய் ஓட்டு போடுறீங்க? இத்தனை நாள் நீங்கள் பார்லிமெண்ட்டுக்கு போனீங்களா? பார்லிமெண்ட்டில் போய் என்னங்க பேசுகிறீங்க நீங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்காக?
அப்போ உங்களை துரோகின்னு சொல்லாமல் என்னங்க சொல்ல முடியும்? ஸோ அன்புமணியெல்லாம் வந்து இன துரோகி, தமிழ் இன துரோகி அப்படின்னு மாற்றுக்கிறதே கிடையாது. ஸோ அன்புமணியெல்லாம் ஆப்பு வைக்கணும், மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அவருக்கு வாக்களிப்பவர்கள் புரிந்து கொண்டு அன்புமணியெல்லாம் அரசியலை விட்டே ஓரம் கட்டணும். நம்ம உங்கள் ஓட்டு போட்டவன் நிலைமை என்ன, அன்புமணியோட நிலை என்ன, அன்புமணியோட குடும்பத்தோட நிலை என்ன, மக ப்ரொடியூசர் ஆகுது, சின்ன பிள்ளை, அது திரைத்துறையில் இறக்கி விட்டு ப்ரொடியூசர் ஆகினா பிளாக்கை ஒயிட்டாக மாற்றுறாங்க வாங்கின காசை. இப்படி பல்வேறு இது பண்ணிவிட்டு அவங்க குடும்பம் நல்லா வாழ்ந்து கொண்டு இருக்கிறது, அவரை நம்பி போனவன் பூராமே நாசமாக போயிட்டான். ஸோ அன்புமணிலாம் வந்து தமிழ்நாட்டுக்கு பிடிச்ச கேடு தான் சொல்ல முடியும். அவரும் தேர்தல் நேரத்தில் முடிவு செய்வோங்கிறாரு. எல்லாரும் ஒன்றா போய் சேர்ந்துக்கலாம். முடிவு அதெல்லாம் தேர்தல் நேரத்தில் என்ன முடிவு செய்வாங்க? அவங்க ஆளை போய் கழுவுறதுக்கு அது என்ன தேர்தல் நேரத்தில் முடியும்? இப்போயே காலை கழுவிட்டு தானே இருக்க நீ போய். அப்படி தான் பார்க்க முடியும். நேரத்துக்கு முக்கிய நன்றி சார்.